நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் ஹோட்டல் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் தனிப்பட்ட முறையில் பேசிய வீடியோவை பாஜகவினர் வெளியிட்டதற்கு பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கோரியிருக்கிறார். வீடியோ வெளியீடு குறித்து அவர் தனது மன்னிப்பை பதிவு செய்திருக்கிறார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொழில் அமைப்புகளோடு கலந்துரையாடல் நிகழ்வை மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது ஜிஎஸ்டி தொடர்பாக தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷன் கௌரவ தலைவர் ஸ்ரீனிவாசன் பேசியது சமூக வலைதளங்களில் பேசுபொருளான நிலையில் தனிப்பட்ட முறையில் அவர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியிருந்தது, மன்னிப்பும் கோரியிருந்தார். இது குறித்து வீடியோ வெளியானது. தனிப்பட்ட முறையில் நிர்மலா சீதாராமனை ஹோட்டல் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் சந்தித்து பேசிய அந்த வீடியோ பாரதிய ஜனதா கட்சியினரால் வெளியிடப்பட்ட நிலையில் அது குறித்தும் சர்ச்சைகள் எழுந்தன. இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இதுகுறித்து மன்னிப்பு கோரியிருக்கிறார். நமது தொலைபேசி இணைப்பில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். இந்த வீடியோ வெளியிட்டதற்கு பாஜகவினர் தெரியாமல் வெளியிட்டு விட்டார்கள், அதற்கு நான் மன்னிப்பு கோருகிறேன் என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? அதாவது கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்வார்கள். எனவே இந்த பிஜேபி இப்போ திமுகவும் ரகசிய ஒப்பந்தம், அது மட்டும் இல்லாம திமுகவும் பிஜேபியும் ரெண்டு பேருமே ரகசிய ஒப்பந்தம் போட்டுக்கிட்ட அடிப்படையில யாருக்கிட்ட சேர்றாங்களோ அவங்க புத்தி தானே வரும். அந்த அடிப்படையில திமுக இந்த வேலை கூடா நட்பு கேடாய் முடியும்னு எதை சொல்றீங்க ஐயா? அதுதான் பாயிண்ட். என்னன்னா இப்ப இவங்க பாத்தீங்கன்னா திமுகவோட சேர்ந்து இப்போ இப்போ கேடா முடியுது. இப்போ எப்படின்னா அந்த புத்தி வந்துருச்சு. இப்போ திமுக தான் இந்த வேலையை செய்யும். அதாவது பொதுவாக வீடியோ வெளியிடுறது, அதே போல அவங்க அதிமுகவோட கூட்டணி அமைத்ததை தான் மக்கள் அறிஞ்சிருந்தாங்க. திமுகவோட கூட்டணி அமைத்ததா இது வரைக்கும் தகவல் இல்லையே. திமுகவோட நெருங்கி தானே இருக்காங்க. அப்ப அது சொல்லலாம் பல விஷயங்கள்ல ஆரம்ப காலத்துல திரு கருணாநிதி சிலை திறந்ததுல இருந்து அப்புறம் நாணய வெளியீட்டு விழால இருந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் அது ஒரு கதை, அது இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு கருத்து பாத்தீங்கன்னா இப்ப திமுக தான் இது போன்ற அந்த வேலைகளை செய்யறதுக்கு இப்ப பிஜேபி அந்த வேலையை செஞ்சிருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா நான் ஜிஎஸ்டி ரெப்ரசென்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கூட்டம் அட்டன் பண்ணியிருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா என்ன தமிழ்நாட்டில் நிலவுன்ற பிரச்சனையோ அதெல்லாம் எடுத்து வைத்து அந்த அடிப்படையில் தீர்வு கண்டோம். அந்த அடிப்படையில் தான் ஹோட்டல் அதிபர்கள் சங்கமே எங்கள் கட்சிக்கு ஒரு பாராட்டு விழாவே நடத்துச்சு. இது மாதிரி 5% ஆக்குது. அவர் ஒரு கருத்தை சொல்றாரு ஒரு ஜனநாயக ரீதியில. அந்த கருத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய நடவடிக்கை, அந்த அமைச்சருடைய நடவடிக்கை. அது கொண்டு போகணும் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல. அதை விட்டுட்டு போயிட்டு கூப்பிட்டு வச்சு மிரட்டுறது, அதை எடுத்து போடுறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை இன்னைக்கு பிஜேபி செஞ்சுதான் இன்னைக்கு அவங்களோட சேர்ந்ததுனால இந்த புத்தி வந்ததுன்னு சொல்ல வந்தேன். அந்த செயலுக்கு தற்பொழுது மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அண்ணாமலை. அதுதான் இப்போ ஊடகங்கள்ல எல்லாம் வெளியிட்டு அதுக்கு பிறகு அது ஒரு நாகரிகமான செயலாக பார்க்கலாம். அதாவது எனக்கு பிடிக்காத வார்த்தை சாரின்ற மாதிரி இப்ப அந்த வகையில செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சாரி கேட்டா சரியா? இப்போ இந்த மாதிரி அது ஜனநாயகத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தரை டேமேஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி சாரி கேட்கறது எந்த வகையில அது ஏற்புடையதா இருக்கும். எனவே இதெல்லாம் ஒரு பண்பாடற்ற செயல். இதெல்லாம் இனிமேலாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் புத்தியோட எதை வெளியிடணும் எதை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தெளிவு பிஜேபிக்கும் இருக்கணும், திமுக இருக்கணும். 2026 தேர்தல் வருகின்ற சூழலில் ஒருவேளை அவர் மன்னிப்பு கோரியிருக்கலாமா? ஓட்டு பிரியக்கூடும், இதன் காரணமாக மக்கள் கொந்தளிக்க கூடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மன்னிப்பு கோரியிருக்கலாமா? அது பிஜேபி தான் தமிழ்நாட்டில் ஏத்துக்கலையே. எப்படி தலைகள் நின்னாலும் ஏத்துக்க போறது கிடையாது. அப்புறம் என்ன அந்த சாரி பூரின்னு சொன்ன மாதிரி ஏத்துப்பாங்களா? ஒரு காலம் ஏத்துக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில். 2026 சரி, எப்பவும் சரி. இது போன்ற பல்வேறு தகவல்களையும் நம்ம சொல்ல முடியும். இப்ப விஜய் படம் வெளியாகின்ற காலகட்டத்தில் கூட முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்த பொழுது அவர் சந்தித்திருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதுதாங்க ஒரு சந்திப்பு இப்ப நடைபெறுவது வழக்கம். பட் அந்த சந்திப்பு நடைபெறுவது அந்த ஆடியோவும் அதே போல வீடியோவும் வெளியிடுறதுன்றது எந்த வகையில் சொல்லுங்க. ஒரு போட்டோ வரும், இல்லைன்னா வீடியோ வரும். வீடியோல உங்களை மாதிரி செய்தியாளர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கர்த்தசியா சந்திச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டதுன்றது அடிப்படையில போடுறதுன்றதானே அப்ப உள்நோக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ரகசியம் காக்குற விஷயத்துல பிஜேபி தவறிச்சு தானே சொல்ல முடியும். நன்றி சார். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.
நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard